வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோம். நெய் அவல். இதை நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைத்தில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் உருகினதும் இதில் 10-15 போல் முந்திரியை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த முந்திரி பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த முந்திரியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற அதே நெய்யில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து, அடுத்து இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 கப் தின்னான அவல் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தின்னான அவல் தான் நல்லா இருக்கும். அவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நெய் மட்டுமே சேர்த்து பண்ணியிருக்கனால இந்த அவல் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப்லயே தான் இருக்கு. அடுத்து இதில் 1/2 கப் தேங்காய் துருவலும் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். அடுத்து இதில் நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம உடனடியாக 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நெய் அவலை அப்படியே சாப்பிட்றத விட அது மேலே கொஞ்சமாக காரா பூந்தியை தூவி விட்டு அந்த காரா பூந்தியோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.